BBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்தது. ஜனாதிபதி தேர்தலில் மாவட்ட ரீதியான வாக்களிப்பு வீதத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. அமைதியான முறையில் அதிகார மாற்றம் இடம்பெறும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை தெரிவிக்கிறார். அனைவரும் அமைதியாக செயற்பட்டு ஒன்றிணைந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் தமிழ் மாலை செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கையில் இது கால வரையில் நடைபெற்ற தேர்தல்களில் மிகவும் அமைதியான முறையில் நடைபெற்ற தேர்தல் என்று இன்றைய ஜனாதிபதி தேர்தல் வரலாற்றில் இடம்பெறப் போகிறது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார். வாக்களிப்பின் போது வன்செயல் இடம்பெற்றதாக ஒரு தகவல் கூட வரவில்லை என்றும் அவர் கூறினார். இலங்கையின் 9வது ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 4 மணிக்கு முடிவடைந்தது. உடனடியாகவே தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்தது. முதலாவது தேர்தல் முடிவை இன்று நள்ளிரவு அளவில் அறிவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமான் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிக்கிறார். இது வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட்டிருக்கும் அதிகாரிகளின் ஆற்றலிலும் தங்கியிருக்கிறது என்றும் அவர் சொன்னார். ஜனாதிபதி தேர்தலில் மாவட்ட ரீதியான வாக்களிப்பு வீதத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. நுவரெலியா 80%, மொனராகலை 77%, பொலன்னறுவை 78%, ரத்னபுரி 75%, கம்பஹா 80%, கொழும்பு 75 80%, அம்பாறை 70%, கிளிநொச்சி 68%, புத்தளம் 78%, களுத்துறை 75%, காலி 74%, வவுனியா 72%, மன்னார் 72%, பதுளை 73%, அம்பாந்தோட்டை 78%, கேகாலை 75%, அனுராதபுரம் 75%, மட்டக்களப்பு 69%, குருநாகல் 75%, திருகோணமலை 76%, கண்டி 78 80%, கிளிநொச்சி 68%, முல்லைத்தீவு 21%, மாத்தளை 74% என்று அந்த அறிக்கை கூறுகிறது. அனைவரும் அமைதியாக செயற்பட்டு ஒன்றிணைந்து புதிய பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை தனது மனைவி சகிதம் கொழும்பு பல்கலைக்கழக கல்லூரியில் அமைந்திருந்த வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் கூறினார். நாட்டில் உறுதிப்பாடற்ற நிலையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு தேர்தல் அமைதியாக நடத்துவதற்கான சூழ்நிலையை தான் உருவாக்கியதை நினைவு கூர்ந்த அவர் இன்றைய தேர்தல் நாட்டு மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்றும் சொன்னார். நாட்டின் தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு புதிய தலைமைத்துவத்தை பரிசீலிப்பதற்கு சரியான தருணம் இது என்று கருதுகிறீர்களா என்று செய்தியாளர் ஒருவர் கேள்விக்கு பதிலளித்த ஜனாதிபதி, கடந்த 2 வருடங்களில் நாட்டின் பொருளாதாரத்தையும் ஜனநாயகத்தையும் தான் பலப்படுத்தியதாக, மக்களின் ஜனநாயக உரிமையை பாதுகாத்து தேர்தல் நடத்த முடிந்தமை குறித்தும் பணிவுடன் பெருமை கொள்வதாகவும் குறிப்பிட்டார். இந்த தேர்தல் இலங்கையில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் பாரம்பரிய அரசியல் பொருளாதார கொள்கைகளில் இருந்து விலகி புதிய சமூக மற்றும் அரசியல் அமைப்பு முறை ஒன்றை கட்டியெழுப்புவதற்கு பெருமதியான சந்தர்ப்பம் இது என்றும் ஜனாதிபதி கூறினார். அமைதியான முறையில் அதிகார மாற்றம் இடம்பெறும் என்று தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஜனநாயக ரீதியாக மக்களினால் தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதிக்கு தற்போதைய ஜனாதிபதி விக்ரமசிங்க வழிவிடுவார் என்று நம்புகிறேன் என்று, அதிகார மாற்றத்தின் போது அவர் எந்த பிரச்சனையையும் உருவாக்குவார் என்று நம்பவில்லை என்றும் திசாநாயக்க கூறினார்.
அதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா ஜனநாயகம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தேவை ஏற்பட்டால் ஊரடங்கு பிறப்பிக்கப்படும் என்று, வன்முறை மூண்டால் ஊரடங்கு கடும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் இன்று கூறினார். ஜனாதிபதி தேர்தல் மிகவும் அமைதியாக நடைபெற்றிருக்கிறது. அமைதியான சூழ்நிலையை பேணுமாறு பொதுமக்களையும் அரசியல் கட்சிகளின் தலைவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். ஜனாதிபதி தேர்தலின் போது பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு எம்மால் இயன்ற அளவு பணியாற்றியுள்ளோம் என்றும் அவர் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய மாலை தமிழ் செய்திகள். மீண்டும் நாளை காலை வழமை போல் சந்திக்கலாம். வணக்கம். TBC Tamil News.